இட்லி இல்லைன்னா தோசை பண்ணும்போது என்ன சட்னி பண்ணலான்னு யோசிக்கிறப்போ மண்டைக்குள்ளே நிறைய சட்னி வகை ஓடிக்கிட்டே இருக்கும். நான் அவசரமாக பண்ணும்போது இந்த ஒரு சட்னி தான் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரும். வேர்க்கடலை பொட்டுக்கடலைலாம் போட்டு ஒரு சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி. ஈஸியாகவும் பண்ணிடலாம், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேங்காவை துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கொஞ்சமாக வேர்க்கடலை, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இதை நீங்கள் அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் அரைச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான். இதை நம்ம தேங்காய் சட்னியோடு மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான ஈஸியான கோகனட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை கூட சூப்பராக போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.